ஹாய் ஹலோ பூமர் ஆண்டி சேனலுங்க. வாங்க, நான் ஆக்சுவலாக வெசல்ஸ் எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தா ஃபிஷ்ஷு எது நம்ம க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே இப்படி வெட்டாயிரும், அப்படி ஈரமாயிரும். நம்ம அந்த சிங்கில் முன்னாடி நிற்கிறப்ப என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் ஏப்ரான் பண்ணி யூஸ் பண்ணதே கிடையாது, அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி நான் என்னோடய மைண்ட் செட்டு. ஆனால் இப்போ பார்த்தேன், சரி ஏன் இப்போ தான் நல்லா ஆன்லைனில் நல்லாவே கிடைக்கிது, எதுக்காக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஏப்ரான் வந்துருச்சு. நம்மளுக்கு புது ஏப்ரான் வந்தாச்சு. ஆர்டர் போட்டேன், பார்த்துக்கலாமாங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க. புதுசுங்க, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, புது ஏப்ரான் நம்மளுக்கு வந்தாச்சு. பாருங்க, இனிமேல் நம்ம இதை அழகாக போட்டுக்கலாம். இதை நல்லா அப்படியே அழகாக போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்க, நல்லா இருக்குங்களா? புது ஏப்ரான் வந்தாச்சு. இனிமேல் நம்ம வெசல் கிளீனிங்கில் ஏப்ரானை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஷ் க்ளீன் பண்ணலாம், சிக்கன் க்ளீன் பண்ணலாம், நம்ம வெசல்ஸ் க்ளீன் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாங்க. என்ன சொல்கிறீங்க? நம்ம ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள், இது வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி ப்ரைஸ் தான். ஆனால் நம்ம என்ன செய்வோம், இது என்னமோ ரொம்ப ரூபா மாதிரி நம்ம இதை வாங்கவே மாட்டோம். அதை அந்த இடத்துல நைட்டி நம்ம போட்டிருப்போம், நம்ம நல்ல சாரீஸ் கட்டியிருப்போம், அந்த நேரம் அதை போய் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடம் ஃபுல்லாக அப்படி வெட்டாகி அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி அந்த இடமே ஃபேடாக மாறிடுங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளை என்ன செஞ்சுக்கணும், மாற்றிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி ஒரு ஏப்ரான் வாங்கி நம்ம போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நம்ம எல்லாமே க்ளீனும் பண்ணலாம். நம்மளுடைய அந்த கிளாத்துங்களை நம்ம அப்படியே நல்லா பர்ஃபெக்டாக நல்லாவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து இதை ஈஸியாக நம்ம வாஷும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது காட்டன் தான். ஆக்சுவலாக நம்ம ஈஸியாக வாஷும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அப்படி இது ஃபேட் ஆயிடுச்சு அப்படின்னா அனதர் ஏப்ரான் வாங்கி நம்ம போட்டுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது கரெக்டு தானே? நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு எப்பயுமே நிறைய பணம் செலவு பண்ணுவோம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பணம் செலவு பண்ணவே மாட்டாங்க. அப்படி தான் நம்மளுடைய மைண்ட் செட் எல்லாமே. மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய போவோம், நிறைய சண்டே சாட்டர்டே எங்கேயாவது பர்ச்சேஸ் போகணும், இல்லை எங்கேயாவது ஷாப்பிங் போகிறோம், இன்னும் எங்கேயாவது ஹோட்டல்ஸ் போகிறோம்னா நிறைய சாப்பிடுவோம், நிறைய இது பண்ணுவோம், நிறைய தேவையில்லாத பொருளுங்க நம்ம வாங்கிக்கிட்டே முடிச்சுட்ருப்போம். எது தேவை, எது நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள், அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது மூலமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் அது தேவைப்படுது. நம்ம டெய்லி இதெல்லாம் அன்றாடம் நம்மளுக்கு யூஸஸ்ங்க, டெய்லி யூஸ் ஆகிற ஒரு பொருள் தான். இதை மாதிரி நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இது ஏப்ரான் ரொம்ப பெரிய பணக்காரவங்க தான் போடணும், எங்களுக்கெல்லாம் அவ்வளோ வசதி இல்லைங்க, நாங்கள் ஏப்ரான் போட்டு அந்த க்ளீன் பண்ணுற வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக இருக்கவங்க நம்ம யோசிப்போம். எல்லாருமே போடலாங்க, இது ரொம்ப ஒன்றும் ப்ரைஸ் கிடையாது. ஒரு 150 ருபீஸ்க்குள்ளே நம்ம வாங்கி போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுல எனக்கு தப்பு. அதனால் தயவுசெய்து எல்லாருமே இந்த மாதிரி யூஸ் பண்ண கற்றுக்கங்க அப்படின்றது என்னுடைய சின்ன அட்வைஸு. என்னங்க நான் சொல்கிறது சரிதானே? எவ்வளோ பணத்தை செலவு பண்ணி என்னென்னவோ செஞ்சுட்டு எது நம்மளுக்கு நீடு, எது நம்மளுக்கு தேவை அதை விட்டுடுறோம். அதை விட்டுட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கி வீட்டில் அப்படியே குமிச்சு அதை வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. எல்லாத்தையும் தூக்கி 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 ஒரு இடத்துல அப்படியே குமிச்சு வச்சுக்கிட்டே இருப்போம். அதை அப்படியே இருக்கும், அதை யூஸ் பண்ண மாட்டோம். வருஷத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுவோம். அதை எடுத்து என்ன பண்ணுவோம், அதை எத்தனையோ ஆயிரம் லட்சங்களுக்கு போட்டு வாங்கி அங்கே அந்த இடத்துலையே இருக்கும். அதை என்னமும் செய்யவே மாட்டோம், அதை அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை நமக்கு டெய்லி யூஸ் ஆகிற பொருட்களை நம்ம என்ன செய்யலாம், வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னங்க நான் சொல்கிறது கரெக்டு தானுங்க? நான் கரெக்டாக சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்டில் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.